வீராய் மக்கள் திரைப்படத்துக்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்க இங்க வந்திருந்து இந்த படத்தை பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு உங்களுடைய ஒத்துழைப்பினால்தான் எங்களால் ஒரு சிறந்த படத்தை மண் சார்ந்த ஒரு வாழ்வியல் படத்தை எங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு எப்போதுமே நான் ஒரு சில நல்ல படங்கள் வந்தா அந்த படத்தை பத்திரிகையை தான் முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. நான் சேதுல இருந்து சொல்லாமலையில இருந்து நிறைய படங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் வெற்றி படமா அமைகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அந்த ஆதரவை எங்க படத்துக்கு நீங்க தருவீங்க நம்பிக்கை இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். படத்துடைய மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கிற அண்ணன் வேலராமூர்த்தி அவர்கள் உங்களோட பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு பணம் போட்டு என்ன கதையை வச்சு யார் என்ன நடிச்சு வந்தாலும் கடைசியில் ஒப்படைக்கிறதா உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும். நீங்க பார்த்து இந்த ஒரு எந்த படத்தையும் எந்த படைப்பையுமே தூக்கி விடுறது தீர்மானிக்கிறது எல்லாமே ஊடக நண்பர்கள் தான். இந்த படம் வீராயி மக்கள் நான் நடித்த படங்கள்ல இவ்வளவு ரொம்ப கடைசியெல்லாம் பார்த்தா அவ்வளவு அழுது கண்ணீரா ஓடிடுச்சு எனக்கு. நான் நடிச்சதுனால இல்லை, முழுக்க முழுக்க இந்த கதையை அப்படியே உயிரோட எடுத்து ரத்தமும் சதையுமா கொண்டு வந்தவர் இயக்குனர் நாகராஜ் தான். ஏன்னா அந்த மண் வாழ்க்கையை ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி உறவுகளையும் அந்த வாழ்க்கையை அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. இதுல நடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு எத்தனையோ படங்கள், எத்தனையோ விதவிதமா நவீன படங்கள், பெரிய பெரிய பட்ஜெட்ல பெரிய பெரிய படங்கள்லாம் வேற வேற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. சமீப காலமாக ஏறக்குறைய சில ஆண்டுகளாகவே இப்படி ஒரு கதை தமிழ்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பழைய நம்ம மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு பெரிய இடத்தை நிரப்புவதற்கு இந்த வீராயி மக்கள் வந்திருக்கு. எல்லாமே எங்களுடைய அனைத்து கலைஞர்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அத்தனை கலைஞர்களுடைய எல்லாமே உங்க கையில இருக்கு. நீங்க நல்ல விஷயங்களை கைதூக்கி விடுவீங்க. அந்த நம்பிக்கையோட வீராயி மக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வீராயி மக்கள் படத்துல வீராயி மக்கள் படம் நான் ரொம்ப வருஷம் சினிமாவுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஏதாவது ஆஃபீஸ் இல்லை, அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச படம் தான் வீராயி மக்கள். சார் கதை சொன்னார், இந்த மாதிரி ஒரு படத்தில் தான் நம்ம அறிமுகம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் தான் நல்ல இடத்துல சேர்த்தணும். அறிமுக நாயகனாக, கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். இதில் நடித்த வேலராமூர்த்தி சாருக்கும் மற்றும் சக நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ரொம்ப இப்போது சப்போர்ட் பண்ண விஜய் சேதுபதி சார் அவருக்கு இன்னமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சசிகுமார் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ரீராமசாமி சார், இவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணாலே இப்போ வரல, அதில் வெளியே ஷூட்டிங் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. விஜய் சேதுபதி அண்ணன், ஸ்ரீராமசாமி சார், சசிகுமார் சார், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதுபோக இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு மனமார்ந்த நன்றி. அதுபோக எங்கூட ஒத்துழைப்பாக இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த வெள்ளத்தூர் அண்ணன், என்னதான் பண்ணாலும் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல வயசுக்கு பெரியதாக இருந்தாலும் எனக்கு கூட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப வருஷம் ஆச்சு, கண்டிப்பா நான் அவங்க சப்போர்ட் பண்ற தம்பி அப்படின்னு என் கூட ஒரு 3 பேர் கைகோர்த்திருந்தாங்க. வெள்ளத்தூர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவர் அருண்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. சாய் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் இந்த பத்திரிகையாளங்க முன்னாடி தான் இந்த படத்தை பூரா ஒப்படைக்கிறேன். நீங்க தான் நல்ல இடத்தை சேர்த்துக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்துல முக்கியமான ஒரு ரோல் பண்ணிருக்க செந்தியா மேம் உங்கள்ட்ட பேசுவாங்க. வணக்கங்க. இவர்தான் டைரக்டர், குட்டியும் டைரக்டர். என்கிட்ட கதை சொல்ல வர்றப்போ எனக்கே தெரியல டைரக்டர்னு.
போய் உங்க டைரக்டரை வர சொல்லுங்கன்னு சொன்னா நான் தான் மேடம் டைரக்டர்ன்றாரு. ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தாவை பிடிச்சிட்டு வந்து அவர் சொத்தை பற்றியெல்லாம் வித்துட்டு வந்து இந்த கதை பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து இந்த கதையை வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். உங்களால் மட்டும்தான் முடியும். பெரிய படங்களுக்கெல்லாம் அவங்களே விமர்சனம் பண்ணிக்குவாங்க. நீங்கள் தான் வந்து இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வந்து பேசப்பட வைக்கணும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணியிருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. தேங்க்யூ. படத்துடைய இணை தயாரிப்பாளர் அண்ணா வெள்ளத்துறண்ண. அனைவருக்கும் வணக்கம். வீராய் மக்கள் படம் அல்ல, ஒரு பாசமான ஒரு குடும்ப கதை. இந்த குடும்ப கதையை பாசத்துடன் பார்த்த அனைவருக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும் பாசமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்துல இந்த படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி. அவர் ஆல்ரெடி சத்திய சோதனை ஒரு குப்பை கதையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு, இந்த படத்துக்கு அவர் நிறைய நாள் ரீரெக்கார்டிங் மெனக்கட்டாரு. சாங்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை வந்து ரொம்ப அழுத்தமா உணவுபூர்வமா மியூசிக்கல் அவர் தான் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்கு. அவர் உங்கள்கிட்ட பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பர்சனலாகவே கனெக்டான ஒரு படம். நானும் சாரும் உட்காந்து ஒரு ரீலாகவே ஒர்க் பண்ணோம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது. ஸோ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எல்லாரும் பொறுமையாக இருந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, ஸோ படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம். வேல்ராமூர்த்தி சார், மாரிமுத்து சார் இப்போ எல்லாம் தவறிட்டாங்க. அவருடைய ஆத்ம சாந்தி அடையணும். ஸோ இந்த படம் வந்துட்டு வெற்றி பெறணும். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் தருவீங்கன்னு நம்பி சார். தேங்க்யூ சார். இந்த ஒரு விஷயம், எனது அருமை நண்பர் மாரிமுத்து களம் சென்ற மாரிமுத்துக்கு இதுதான் கடைசி சினிமா, அவர் நடித்த கடைசி சினிமா இது. அவரும் நானும் நடிச்சுட்டு, நான் 5ஆம் தேதி கிளம்பி நான் காரைக்குடி போகிறேன், ஒரு 6ஆம் தேதி கிளம்பி சென்னை வர்றாரு, 8ஆம் தேதி இறந்துட்டார். என்ன ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் கலைஞன், அருமையான நண்பர். அவர் இல்லாத ஒரு மிகப்பெரிய குறை. படத்துடைய ஒளிப்பதிவாளர் என்னுடைய நண்பர் சீனிவாசன். ஊடகத்துறை நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கு வணக்கம். இந்த படம் நாகராஜா சொல்லும் போதே எனக்கு வந்து இந்த படத்தோட கிராமம் எப்படி இருக்கணும், இதோட விஷயம் எப்படி இருக்கணும், இது எல்லாமே சார் வந்துட்டு என்கிட்ட இது பண்ணி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது, கிராமம். அதுக்கு இணை தயாரிப்பாளர் சார் வள்ளித்துறை சாரோட ஊர் தான் சங்கரங்கோயிலுக்கு அடுத்தப்பல வீரசீகாமணிங்கிற ஊரில் தான் இந்த படத்தை ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணி விட்டது. ரொம்ப அருமையான கிராமம், எங்களுக்கு அருமையான லொக்கேஷன்ஸ் கிடச்சிது, ரொம்ப விஷுவலும் ரொம்ப நல்லா வந்தது. இந்த படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஊடக நண்பர்களும் எல்லார்களும் இந்த படத்தில் தேர்த்துக்கு மக்களை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு கடமை செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே வந்து அனைவரும் பார்த்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் வந்து இந்த தருணத்தில் என்னுடைய டைரக்டருக்கும் என்னோட ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் இப்படி ஒரு படம், நான் சிட்டி மூவி எல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த சிட்டி பேஸ்லலாம், பட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த கதையை வந்து உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு கதையா வச்சு பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், எங்க கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள கதை தான். என் குடும்பம் இல்லை, எங்க குடும்பத்துல அப்படி இல்லை. எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு, விரிசல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு சின்ன கோபத்துல ஒரு குடும்பங்கள் வந்து உடஞ்சி சிதறி ஒரு தலைமுறை இடைவெளி வந்துடுது. ஆனா ஒரு அன்பு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிடும். ஸோ எல்லாரோடும் அன்பா இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ற ஒன்லைன். உறவு முறைகளும் சொந்த பந்தங்களும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது நம்மளோட பெரிய புடிமானம். அது எந்த சூழ்நிலையும் எந்த உயரத்துக்கு போனாலும் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அந்த படத்துல நான் சொல்ல வரேன். அதான் சார் சொல்லியிருக்கேன். ஆமா 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 சார். சரி சார். இல்ல சார், குடும்ப உறவுகள்ல விரிசல்ங்கிறது பெண்கள் எல்லாருனாலையும் சில நேரத்துல ஆண்களாக கூட நடக்கும், பெண்களால மட்டுமே சொல்ல முடியாது. ஆனா மேஜரா வந்து குடும்ப உறவுமுறைகள் பிரியறதுக்கான காரணமே ஏதோ
பொண்ணா இருக்காங்க அப்படிங்கறத நிறைய இடத்துல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, அந்த ஒரு விஷயம் தான். தனக்கான அடையாளம் இந்த வீட்டுல இல்ல, தனக்கான மரியாதை இல்ல, ஏதோ நம்மளுக்கு குறைய தன்னையும் மக்களையும் ஒரு மாதிரி இது பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய கோபம் அது அந்த கோபமான விஷயங்கள் உடையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதை தான் அந்த கேரக்டரை நான் அங்கம்மா கேரக்டர் மூலமா நான் சொல்லியிருக்கேன் சார். அவர் ப்ரொடியூசருங்கிறனால அவர் ஹீரோவா இல்ல உங்க கதைக்கு உண்மையாவே ஒரு கரெக்டான கேரக்டர் அவர் பேச கேட்டேன். வேற பக்கத்துல இருந்து கதையில ஆரம்பம் கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. சரி சார். அதுக்கப்புறம் கதையோட ஓட்டிட்டாரு. சரி. அது ப்ரொடியூசருங்கிறனாலயா இல்ல நம்மளும் ஒரு ஹீரோ உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்? நிச்சயமா சார், ஹீரோ உருவாக்கணுங்கிறது தான். ப்ரொடியூசரா இருந்தா மட்டுமே அவர் நான் ஹீரோ. ஏன்னா இப்படி ஒரு வாழ்வியல் படத்துல அவரை நான் கொண்டு அந்த அந்த கலருக்கு அந்த கதைக்கான கேரக்டர் கரெக்டா இருந்தாரு. அந்த ஐயனாங்கிற கேரக்டருக்கு கரெக்டா இருந்தாரு. ஸோ அவருக்கு நிறைய ப்ராக்டிக்கலா அவர் நிறைய ட்ரெயின் அப் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஆமா சார், மாரிம் சார் வாய்ஸ்க்கு நான் நிறைய ட்ரை பண்ணேன் சார். படம் முடிச்சுட்டு ஒரு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல அவர் வந்துட்டார். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அவர் டப்பிங்கெல்லாம் தாண்டி அவரோட இழப்பு எங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு படத்துல ஃபேமிலியா இருந்துட்டு ஒரு 40 நாள் ஃபேமிலி எல்லாமே அண்ணன் தம்பியா பழகிட்டு திடீர்னு ஒருத்தருடைய இழப்பை தாங்க முடியல. ஸோ அதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம் அந்த இதுக்கு. அப்புறம் என்னுடைய நண்பர் அமல்ராஜ், அவர் இயக்குனர், அவர் தான் அவருக்கு டப்பிங் பண்ணாரு. சுசீந்திரன் சாருடைய கோர்டிட்டர் அவர். அது அவர் ஃபுல் பண்ணாரு. அந்த நேட்டிவிட்டியை கரெக்டா கொண்டு செஞ்சார். ஆமா சார். இல்ல சார், இந்த குடும்பம் அதாவது சார் சில பேர் திருப்பூர், மதுரை, கோயம்புத்தூர் குடும்பத்துல ஒரு பேக்கரியில வேலை பார்க்கலாம், ஒரு கடையில வேலை பார்ப்போம், இப்படி இருப்பாங்களே. அந்த டீட்டெயில் இந்த கதைக்கு நான் அங்க போக விரும்பல சார். இந்த கதைக்குள்ள உள்ள கேரக்டர்ஸ் அவங்கள சுத்தி உள்ள சம்பவங்கள் அதை மட்டுமே நான் வெளியூர்ல இருந்து வர்றான், திருப்பூர்லயே கோயம்புத்தூர்ல எங்க இருந்து வர்றான் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லி தெரியும் சார். அதான் சொல்றாரு, அவருக்கு தெரியும். ஒரு சித்தப்பா கூட பேசாம இருக்கிறோம், ஒரு சித்தப்பா சென்னையில இருக்கிறது அவர் தெரியும். ஒரு சீன்ல அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அவர் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஒட்டுமொத்த கதையிலேயே இந்த சித்தப்பா குடும்பத்தோட சேரணும்னா அவர் மட்டும்தான் ஒவ்வொரு தரம் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். அப்படி ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட்ல இருக்கும், நீங்க பாத்து. இடையில இவங்க போறாங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க. நாங்க எதிர்பார்ப்போங்கிறதுக்காக சுகமா இல்ல சார், இந்த கதைக்கு அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக தான் அந்த ஃபைட்டை நான் வச்சேன். ஏன்னா ரொம்ப ட்ராமாட்டிக்காக ஆயிடக்கூடாது அப்படின்னு. இந்த படம் ஒரு முழுக்க உணர்வுபூர்வமான கதையா இருக்கணும். கதையை மட்டுமே நம்ம சொல்லணும், அதை தாண்டி வேறு எந்த விஷயம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு. செகண்ட் ஹாப் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாப்ல செகண்ட் ஹாப் டோட்டல் மீட்டருக்குள்ளே இருக்கும் கதையை விட்டு எங்கேயுமே நம்ம வெளியே போயிருக்க மாட்டோம். அதனால ஒரு எண்டு டச்சா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணேன். 2 பேருமே முதல்ல சுமக்கிறது வேலராமன் சார் தான். அந்த மருதமுத்துங்கிற கேரக்டரை அவர் தூக்கி சுமந்தனால அந்த படம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவ்வளவு எமோட்டிவா உணர்ச்சி பூர்வமா நம்மளுக்கு இருக்க காரணம் அவருடைய அந்த நடிப்பு தான். என்னதான் இருந்தாலும் 9ஆம் தேதி பெரிய படம் போதும். ஆமா சார். எத்தனை தியேட்டர் கொடுத்துருக்காங்க, எப்படி ஆடியன்ஸ் வர போறாங்க, எப்படி ப்ரமோஷன் பண்ண போறீங்க? இல்ல சார், 100 தியேட்டர் நாங்க ட்ரை பண்றோம் சார். 100 தியேட்டர் நாங்க இது பண்றோம். சார் தான் படத்தை ரிலீஸ் பண்றாரு, வியாஸ் பாரத் மோகன் சார். ஸோ என்னன்னா எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஒரு நல்ல படங்களுக்கு ஷோ கொஞ்சம் கம்மியா, எல்லா இடமே சின்ன படங்களுக்கு ஷோ பெருசா கிடைக்கிறது இல்ல. 2 ஷோ 1 ஷோ, சில ஊர்ல 4 ஷோ கிடைக்கும் வெளியூர்ல. படத்தோட ரிப்போர்ட் தான் அடுத்த நீங்க எழுதுறதான் சார், வேற எதுவுமே இல்லை. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் அவங்களை கொண்டு வரும். எப்பவுமே அது எல்லா படங்களுக்கும் நடந்தது. பெரிய பெரிய படங்களுக்கு ஹிட்டான படங்கள் எல்லாமே அதான் இதா இருந்திருக்கு. நிச்சயமா இந்த படத்துக்கு அது நடக்கும் நம்பிக்கை இருக்கு சார். நான் உங்களை நம்புறேன் சார். ஆமா எல்லாமே ஆப்டா இருக்கும், அவங்க ஒத்துக்குவாங்க. ஆமா, சிட்டில எல்லாமே செப்பரேட் ரூம், அவங்களுக்கு இது ஏத்துக்குவாங்களா? ஏன்னா ஒரு பெண்ணை நம்ம ஒரு புள்ளியா காட்டி அவங்க தான் பிடிக்கிற மாதிரி கட்டாங்க. இப்ப இருக்கிற சிட்டில இருக்கிற பெண்கள் அது ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்க அது பண்றதே கிடையாதுன்னு, ஆனா அவங்க தனித்தனியா இருப்பாங்க. அது எப்படி ஏத்துப்பாங்க? இல்ல சார், எல்லாமே நம்ம கிராமம், இங்க சென்னையோ எல்லா நகரங்களில் உள்ளவங்க கிராமங்கள்ல வந்தவங்க சார். பெரும்பாலான பேர் நம்ம எல்லாருமே இங்க நிக்கிற அத்தனை பேர் பாதி பேர் நம்ம கிராமத்துல இருந்து வந்திருப்போம். எல்லாருக்குமே அந்த தொப்புக்கொடி வரும்போது அந்த டிராவல் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இன்னொன்னு, இது யாருமே நான் நெகட்டிவா அந்த மாதிரி குடும்ப சூழல்ல அவங்க அந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்டிகுலரா பெண்கள் நான் தப்பாவோ எந்த இடத்துல அந்த மாதிரி ஃபோர்வேட் பண்ணவே இல்லை. அவங்க உயர்வா தான் காமிச்சிருக்கேன். எனக்கு வீராய் கேட்டர்ல இருந்து அந்த அங்கம்மா கேட்டர் அவ்வளவு எமோஷனல் ஆவாங்க. ஒரு சின்ன ஒரு இதுல
பையன் எமோஷனல் ஆகி பேசும்போது டக்குன்னு கனெக்ட் ஆகும். அதான் பெண்களுடைய நேச்சர். அதான் அதில் நான் கேட்ட மட்டும் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். சார் அவங்க இல்ல சார் அவங்க மதுரை சில படங்கள் நடிச்சிருக்காங்க சார், நீங்க பாத்திருப்பீங்க. பேசி அவங்க மதுரை அவங்கள வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் வந்து சினிமாவில் உள்ள ஆர்டிஸ்ட்டை நான் பண்ணா அது எனக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா ரியலா வந்து அவங்கள நடிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிராமத்துல இருந்ததுனால அவங்க அழகா புரிஞ்சு அதை பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த 3-4 சீனா பண்ணியிருப்பாங்க. அந்த 4 சீனுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஒரிஜினலா அந்த வாய்ஸ்ல இருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுனால தான் அவங்கள செலக்ட் பண்ணேன். ஆமா சார். மாதிரியான ஒரு பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இதுல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது மற்றபடி உங்களோட நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. டேரக்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா முதல் படம் வந்து 2வது படம் சார். ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃப் இறக்குறோம் அப்படின்னா அதோட மொத்த திறமையும் இங்க இறக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர். ஆமா சார். நம்ம இப்படி ஒரு படத்தை எடுக்கிறோமே மக்கள் அப்படி எப்படி சேரும், இவங்க இந்த இடத்துல நம்ம ஒரு இயக்குனரா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன் சார். அதுக்கு நிறைய அடித்தளமா நிறைய படங்கள் இருக்குல்ல சார். இங்கே தமிழ் சினிமாவில் பெரும்பாலான கிராமத்து படங்கள் தான் சார் இங்கே ஹிட் ஆயிருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். கிழக்கு சீமையை எடுத்துக்கங்க, வருஷம் படம் எடுத்துங்க, ராசாவி மாசம் எடுத்துங்க. எமோஷனல்ஸ் எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகு இருக்கு. இந்த கதையோட தைரியம் தான் சார். கதை கொடுத்த கான்ஃபிடன்ட் தான் சார். இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா இது இந்த வாழ்க்கையை நான் கடந்திருக்கும் போது எல்லாருமே அதை கடந்திருப்போங்க. எல்லாருமே அதுக்குள்ள வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார். இந்த கதை கொடுத்த நம்பிக்கைலாம் நான் அந்த கதை நான் ஆமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரும்பாலும் வந்து ஒரு குத்துப்பாட்டு அதெல்லாம் இல்லாம புரியுது சார். இப்ப இருக்கிற சொந்தங்கள் புரிஞ்சிருக்கு, அதெல்லாம் முன்னா சேர்க்கிற ஆமா சார். ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆமா சார். ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு இது நல்லா இருக்கு. இந்த படம் தேங்க்யூ சார். எங்க பட்டு நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம் சார். குத்துப்பாட்டு தான் படம் ஒண்ணு இல்லவே இல்லை சார். நல்ல படம் கொடுத்தா டெஃபினட்டா போகும் சார். தமிழ் ரசிகர் அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறாங்க சார். நிறைய படம் நம்ம ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வெற்றி படம் அமையும். அது உங்க கையில இருக்கு சார். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதை நீங்க அதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கதையை கவனிச்சு யாரும் வரல. பெரிய இருக்கிற படம் 3 நாள் தான் சார். எல்லா படமும் அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். மெயின் கோரிக்கை அதான் வைக்கிறேன். அவங்கள பேச விடு. சரி, சப்போர்ட் தான் பண்றோம். நீங்க எப்படிப்பட்ட ப்ரொமோஷனை கொண்டு வர போறீங்கன்னா உங்களை கேட்கும். ஏன்னா அன்னைக்கு பெரிய படங்கள் வருது. பிரசாந்துடைய படம் அந்த கன்வர் எல்லாம் உங்க மேல இருக்க நம்பிக்கை தான் சார். நல்ல படத்துக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நம்புறோம். ஆமா. இதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாமே அது கொண்டு போகும். ஸோ தேட்டர்ஸ்க்கு நம்பி தான் சார் எல்லாமே. தேட்டர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் சார். கரெக்டான ப்ரொமோஷன்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஆடியன்ஸை நம்புறோம் சார். நிச்சயமா இந்த படத்தை கைவிட மாட்டாங்கன்னு நம்புறோம். இந்த படம் வந்து சார் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பா இருக்கிற அப்பாவுக்கும் சரி, பசங்களுக்கு சரி, இருக்கிற பசங்க சின்ன பசங்களா இருக்காங்களா சார், அவங்க ஃபேமிலி பிரச்சனைக்காக வேலைக்கு போறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வேலைக்கு போற எல்லா பொறுப்பா இருக்கிற பசங்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் தான் சார். குடும்பத்துக்காக எல்லாவோ கஷ்டப்பட்டு வெளியூர் வேலைக்கு போற பசங்களா இருக்காங்க. எதுக்காக சார் போறாங்க வேலைக்கு? வெளிநாடு போறாங்க. எதுக்கு வெளியே போய் ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க? எதுக்கு? குடும்பத்துக்காக வேலை செய்யறாங்க இல்லைங்களா? அந்த குடும்பத்துக்காக வேலை செய்யற எல்லா பெண்களுக்கும், எல்லா பசங்களுக்கும், எல்லா அப்பா அம்மாவுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். அவங்க நம்புறேன் சார். நான் அவங்க எல்லாத்தையுமே நம்பி நம்ம இந்த படத்தை ரொம்ப நாளா வந்து இந்த டாக் போயிட்டு இருக்கு வெளியில எல்லா இடத்துலயும். குற்றப்படம் எப்போ அது இங்க தேவையா? பாலராஜா இருந்தாங்க, இப்ப சசிகுமார் அதுவும் ஸ்டாப் ஆகி எல்லாமே நிக்கிறாங்க. இல்ல, அந்த பழைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் தாமதமா. இது பெருசா பாகுபலி மாதிரி பண்ண வேண்டிய கதை இது. அதனால கொஞ்சம் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கு. வரோம், உறுதியா வரும். நீங்க வந்து முதல்ல அதை தொடக்கம் போட்டீங்க. ஏன் அது வந்து திருச்சி எல்லாருக்கிட்டையும் விட்டுட்டீங்க? இல்ல அது முடியாதுன்றதுனாலயா? இல்ல, அதாவது நான் வெறும் எழுத்தாளர் தான். இன்னமும் இத்தனை படம் நடிச்சு இத்தனை 12 வருஷம் 11 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்கு வந்து. இன்னும் நான் சினிமாக்காரன் ஆகலை. கதை எழுதி போட்டிருக்கான். அதை அப்படியே வந்து நல்ல பண்டம் வந்து பல பேர் வந்து குத்துவாங்கன்னு வைங்களேன். என்ன அது மாதிரி அந்த பண்டத்தை எல்லாரும் குத்துறாங்க. அது வர உருப்படியா வேற மாதிரி ஒரு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும்